அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய டெலிகிராம் சேனல் ஃபேக் டெலிகிராம் சேனல் என்னோட நேமில் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு ஜாயின் பண்ணி யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சாஃப்ட்வேர் விற்கிறேன், சாஃப்ட்வேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டெலிகிராம் சேனல் வந்து ஃபேக்கில் இருக்குது. ஸோ என்னோட டெலிகிராம் சேனல் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஒரிஜினல் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் ஸோ அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு செல். ஸோ லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அகைன் வந்து பை ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கலை. நேற்று வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்னன்னா அந்த வாரெல்லாம் நடக்கிறப்ப அது மட்டும் இல்லாமல் ஒரு குளோபல் மார்க்கெட்டெல்லாம் நல்ல ஒரு சரிவடையுது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால இல்லை பாசிட்டிவ் நியூஸ்னால பையோ செல்லோ நடந்துச்சு அப்படின்னா ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக கிட்டத்தட்ட 54,000 இருந்து 51,700 வரைக்கும் பேங்க் நிஃப்டி எல்லாம் சரிந்தது. சென்செக்ஸ் எல்லாம் பெரிய ஃபால். ஸோ இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி 383 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி 50 235 பாயிண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி 259, மிட் கேப் நிஃப்டி 163 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் எல்லாம் 800 பாயிண்ட்ஸ், பேங்கர்ஸ் 367 பாயிண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி கொஞ்சம் கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் மட்டும் மற்றபடி மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரி க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. ஃபின் நிஃப்டியில் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் ஈக்குவலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மிட் கேப் 50 பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணாமல் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் வந்து 2,911 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. அதில் பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1052, நெகட்டிவ் சைடு வந்து 1779, அன்சேஞ்சு வந்து 80. 52 வீக் ஹையை வந்து ஒரு 60 ஸ்டாக்ஸ் டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோ வந்து ஒரு 67 ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 94, லோயர் சர்க்யூட்ல ஒரு 107 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் 51,200ங்கிறது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஸோ அது வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கு. ஸோ நிஃப்டி 50 எந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எடுத்திருக்கிறதே ஒரு நல்ல சப்போர்ட் தான். ஸோ அதை விட அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24,800 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நிஃப்டியில் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் தான் நினைக்குது. ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை நிஃப்டி 50 இருக்கட்டும் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் தான். ஸோ மிட் கேப் நிஃப்டி சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து பிரேக் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு. இது வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்க வேண்டியது 12,885 ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்திருக்க வேண்டியது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கொஞ்சம் மேலே தான் வந்தது. செகண்ட் ஹாஃப்ல அதையுமே பிரேக் பண்ணி ஸோ கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மிட் கேப் வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 81,130. ஸோ அந்த இடத்துல வந்தால் பையிங் வந்து பாசிபிள். ஸோ பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 57,200 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆகட்டும், ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. ஸோ கேப் டவுன் மண்டே ஓப்பன் ஆனால் கூட அகெயின் வந்து ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் செல்லிங் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். 12,600 வரைக்கும் கொஞ்சம் செல் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ மண்டே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,095, பிவோட் பாயிண்ட் வந்து 51,730, சப்போர்ட் வந்து 51,085. இன்னைக்கு ஹை வந்து 52,358, லோ வந்து 51,347, ஓப்பன் வந்து 51,643, க்ளோஸ் வந்து 51,462. கிட்டத்தட்ட ஓப்பன் நடத்துல இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே தான் தள்ளி க்ளோஸ் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இடத்துல இருந்து ஒரு 52,358, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400, அதில் ஒரு 300, ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் கலந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 51,200ங்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடம் 51,200 எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 51,200 தாங்க அடுத்த சப்போர்ட் ஜோன். சப்போர்ட் ஜோன் வந்து 51,90 இல்லைன்னா 51,200. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 51,090ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படின்னு. ஸோ அந்த இடம் வந்துட்டு இந்த இடம் கீழே வந்ததுக்கப்புறம் 5 minutes or 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ கண்டினியூஸாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு 800 to 900 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சடனாக பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனாலும் சரி, ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் பையிங் வந்து பாசிபிள். ஸோ அப்படி இல்லாமல் கீழே வராமல் சப்போஸ் மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் 5 minutes ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து அகைன் இன்னும் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மண்டே கேப் டவுன் விழுந்தா கூட 51,085 வந்துட்டு கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் கேப் டவுனில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ இல்லைன்னா ஆரம்பித்த இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா 15 minutes கேண்டில் கண்டினியூஸாக ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். அதாவது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்துடும். ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சடனாக வந்து மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆகணும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 51,085 இல்லை 51,100, 51,050. ஸோ அந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சடனாக மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பையிங் பாசிபிள், பிவோட் வந்ததுக்கப்புறம் செல்லிங் பாசிபிள். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இது மேக்ஸிமம் நடக்காது. ஒருவேளை நடந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி செல்லிங் வந்து பாசிபிள். எக்ஸாக்டாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் இடம்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் கூட. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51,085லேருந்து 54,000, அதாவது 54,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அகைன் வரைக்கும் அவ்வளோ தூரம் வரத்துக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பையிங்கில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ மண்டே வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி. ஸோ ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் நிற்குது. சப்போர்ட் வந்து 108. ஸோ 108 வந்தால் மறுபடியும் வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் ஹையை பிரேக் பண்ணால் 114 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஐடிஎஃப்சியில் இருக்குது. ஸோ ரெண்டாவது பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோங்கிறது ஒரு நல்ல ஒரு ரேலி தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பிவோட்டுக்கு கீழே தான் வந்திருக்கு. அதாவது டே பிவோட்டுக்கு கீழே வந்தாலும் அகைன் வந்து மேலே தான் வரும். ஸோ அதனால் இதோட சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஹையை பிரேக் பண்ணால் பையிங் பாசிபிள். அது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 12,250 இல்லைன்னா 12,500 வரைக்குமே நெக்ஸ்ட் வீக் வந்து வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மூணாவது டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் நிற்குது 930.75. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துச்சுன்னா பையிங் வந்து பாசிபிள். 950, 60 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து டாடா மோட்டார்ஸில் இருக்குது. ஸோ ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா 2,773.05ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஒரு 5 to 10% வரைக்கும் மண்டே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிலையன்ஸ், இந்த ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணிடும். ஸோ அடுத்தது ஏசியன் பெயிண்ட்.
ஸோ இது வரைக்கும் சொன்ன நாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்கிற ஸ்டாக்ஸை தான் சொன்னேன். ஸோ ஏசியன் பெயிண்ட்டுங்கிறது ஒரு செல்லிங் சைடு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோ வந்து 3054. ஸோ அதை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 இன்னொரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து ஏசியன் பெயிண்டில் இருக்கு. ஸோ ஐடிஎஃப்சியோட சப்போர்ட் வந்து 108. பஜாஜ் ஆட்டோங்கிறது சப்போர்ட் கிடையாது, ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸ், நீங்கள் பஜாஜ் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பஜாஜ் ஆட்டோ கொஞ்சம் குறைய நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏன்னா ஸ்டாக்ஸோட விலை அதிகம் தான், 11,700 பட் கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு சீக்கிரமாக கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது பஜாஜ் ஆட்டோவில். டாடா மோட்டார்ஸ் 930.75 நல்ல சப்போர்ட் ஜோன். ரிலையன்ஸ் 2773.05. அடுத்தது ஏசியன் பெயிண்ட்ஸ் லோவாக பிரேக் பண்ணால் ஒரு 3000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது ஏசியன் பெயிண்டில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எம்சிஎக்ஸோட அப்டேட், அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் ஐடியா வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மண்டேலேருந்து அக்டோபர் 7 அக்டோபர் 11 வரைக்கும் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, டெல்டா வேல்யூஸ் எப்படி பார்க்கறது, ஸோ ஒரு மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸை வச்சே நாம் வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறது, ஒரு ட்ரேடிங் செட்டப் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பிடிஎஃப்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உடனே ப்ரொவைட் பண்ணி நீங்கள் அதுக்கான டவுட் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வந்து கேட்குற மாதிரி இருக்கும் மார்க்கெட்டை பார்த்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வந்து ஆஃப்டர் த கிளாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சால் கூட நீங்கள் டவுட்ஸை எனக்கு சென்ட் பண்ணாங்க, அதாவது என்ன டவுட்ஸ் வேணுமோ எனக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலோ இல்லை டெலிகிராமில் கால் பண்ணி கேட்டிங்கனாலோ ஸோ உடனுக்குடனாக பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.